மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சற்று முன் வந்த தகவல் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ்க்கு ஆதரவாக நம்ம செங்கோட்டையன் இருக்கிறார் என்று பலதில் சமூக வலைதளங்களும் பார்த்தீங்கன்னா, ஊடகங்களை பார்த்தீங்கன்னா இந்த செய்தி வந்து பரவி கொண்டு இருக்கிறது. இதை பற்றி தான் முழுமையாக காண போகிறோம். அதற்கு முன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆல் வைங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். வாங்க மக்களே, ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது நமது அதிமுக கட்சியிலிருந்து விலகி பல வருட காலமாகிறது நமது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக திடீரென்று செங்கோட்டையன் எங்கிருந்து வந்தார், எதற்காக வந்தார் அப்படின்ற கேள்வி தான் முதல் கேள்வி. ஏன் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் கிட்ட நெருங்கி கொண்டிருக்கும் வகையில் அதிமுக தாவேக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. இப்போது மீண்டும் அதிமுகவில் இணைந்து நமக்கு பதவி கிடைக்குமா என்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் ஓபிஎஸ்ஸுடன் புதிய கட்சி ஆரம்பிக்கலாமா, புதிய கட்சியை தொடங்கலாமா என்ற ஒரு பல கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கிடையே போய் கொண்டு தான் இருக்கிறது. இது தொடர்பான பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது தினந்தோறுமும். அது மட்டும் இல்லை, நீ எங்கிருந்தாலும் நான் உனக்காக நிற்கிறேன் என்கிறார் நமது ஓபிஎஸ் அவர்களுக்கு செங்கோட்டையன் கூறுகிறார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓபிஎஸ் என்ன தான் செய்தாலும் செங்கோட்டையன் அவர் கூட இருக்கிறார் என்பதற்கு உறுதி, இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆகையால் மீண்டும் அதிமுக கட்சியில் இணைகிறார்களா இல்லை தனித்து நின்று போட்டியிடுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. அதைவிட மிக மிக முக்கியமான விஷயம், அடுத்த செய்தி ஒன்று இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது என்ன செய்தி என்றால், நீங்கள் வாக்காளர் போகிறீர்கள் என்றால் உங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் உங்களுக்கு கார்டு இல்லை என்றால் கூட உங்களால் வாக்களிக்க முடியும். அது எப்படி என்பதை அடுத்த வீடியோவில் தெளிவாக காண்போம் மக்களே. அதற்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.